அழகாயஸ் நான் ஒரு விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து ஃபோர் கட் ஹீரோன்னு சொல்லக்கூடிய சீரிஸோடைய எபிசோட் 10 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்சு சாப்பிடுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கான உங்களை வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்புறம் துடியிலுமே நோட்டீஸ் பண்ணுறோம். வழக்கம் போல தான் இந்த எபிசோடும் வேற லெவலாக இருக்க போது. இதுதான் இந்த சீரிஸோடைய ஃபைனல் எபிசோட். சீசன் 2ன்றது இன்னும் ரிலீஸ் ஆகல. அதுக்குள்ளேயே வந்துட்டு சீசன் 2லாம் போட சொல்லி கேட்காதீங்க. அப்படி கேட்குற ஆளுகளுக்கு நம்மளுடைய ஆட்கள் கொஞ்சம் பதில் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். எந்த ஒரு சீசன் 1 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2023 வந்தது. இன்னமும் சீசன் 2ன்றது வராதனால மேபி ஃபியூச்சரில் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக போடுறேன். முடிஞ்ச அளவுக்கு அதுக்கும் பார்த்து சப்போர்ட் பண்ணிடுங்க. சரிங்க, நம்ம கதை போலாமா? அந்த பிளாக் டிராகன் பார்த்தா இப்போ மேலே வந்ததுல கிண்டத்தில் இருக்கிற எல்லா மக்களும் அது என்னதுன்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. அது பிளாக் டிராகன் பா, அது டாக்டர் தானே, நம்மளுடைய கார்டியன் அவரு அப்படின்னு மக்களே பார்த்தா அது கார்டியன் சொல்லிட்டு நம்பிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ராக்கு பேக் 2 பேரும் ஒளிஞ்சு இந்த விஷயத்த பாக்குறாங்க. நிலம மோசமாயிடுச்சு, நம்மளுடைய கிண்டத்துக்கு போனது கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு அவனுங்க கிளம்புறதுல இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த பிளாக் டிராகனும் லேசி லூக்கஸ் உனக்காக தான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த இடத்த விட்டு அவன் இருக்கிற இடத்த நோக்கி போயிட்டு இருக்கான். அப்புறம் இந்த இடத்துல பார்த்தா நம்ம ஹீரோ கிட்ட அவனுடைய மாஸ்டரும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், நீ இதே இடத்துல இருக்கிறதா நல்லது, இப்போதைக்கு இதுக்கப்புறம் எங்கேயும் போகாத, நல்லா புரிஞ்சது மாஸ்டர் மாதிரி சொல்ல. இன்னொரு பக்கம் பார்த்தா ஜென்னா அந்த கயிறு இருக்கலாம் பார்க்க அது ஒண்ணுமே வேலை செய்யல. ஆனா இந்த கயிறு அவுத்து விட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் எதுக்குடா அவுத்து விடணும், அப்படி பண்ண நான் இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடுவேன் நாயே. அதனால எந்த காரணத்துக்காகவும் நான் இந்த இடத்த விட்டு உன்னை அனுப்புற மாதிரி ஐடியா இல்லை, நீ இப்படியே கடை. ஏன்னா ஆல்ரெடி கிங்டம் ஆஃப் கேட்லான்ல உனக்காக படையோட அந்த இடத்துல காத்துட்டு இருப்பாங்க. நீ திரும்ப பண்ண உன்னை சும்மா விட்டுருவாங்க நினைக்கிறியா? இதுதான் உனக்கு சேஃபான இடம், நீ ஏன் கூடியிரு அப்படின்னு அவன் பார்த்துட்டே இருக்கிற ஒரு சமயத்துல பார்த்தா திடீர்னு அவனுடைய பேரியரை தாண்டி யாரோ வரதை சென்ஸ் பண்றா. ஃபைனலா அவனை கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா பிளாக் டிராகனும் தன்னுடைய பவரை பயன்படுத்தி பெரிய ஆட்டம் பண்ணும் பாருங்க. இவ பாவம் பெரிய ஷீல்டை வச்சு தடுப்பா. ஜேடு நல்லா தானே இருக்க நீ. ஜேடுக்கு அதுக்கப்புறம் பார்த்தா நிலம மோசமாயிடுச்சு, அவனுக்கு கொஞ்சம் அதிகமாவே அடிபட்டுச்சு. பரவாயில்ல மாஸ்டர், நான் நல்லா தான் இருக்கேன். ஆனா ஹீரோக்கு பார்த்தா பயங்கரமா வலிக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த ஒரு விஷயத்தை பார்த்த உடனே அவ கோவமாயிடுவா. எவ்வளவு தேர்ந்த என் ஜேடு மேலே கை வச்சிருப்ப, உன்னை கொல்லாம விட மாட்டேன்ற மாதிரி தன்னுடைய ரெட் டிராகன் உருவத்துக்கு மாதிரி ரேஞ்ச் மோட்ல போயிட்டு சண்டை போட பாருங்க. இப்போ அந்த பிளாக் டிராகனை தூக்கி போட்டு அடிப்பான் பறந்துக்குனே. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட ஸ்பெல்ஸை வர வச்சு அதுக்குள்ள இருந்து நிறைய ஸ்பியர்ஸை பயன்படுத்தி அட்டாக் பண்றதுல அது துண்டு துண்டா கட் ஆகுது. இவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு அட்டாக் பண்ணிருப்பாங்க. ஹீரோ ஒன்னொரு பக்கம் தன்னை ஹீல் பண்ணிக்கினேன். மாஸ்டர் அப்பாங்க என்னடா உன் மாஸ்டர் இப்படியாப்பட்ட ஆளா, பவர்ஃபுல் பயங்கரமா இருக்காங்களே. ஆமாப்பா, என்னுடைய மாஸ்டர் வந்து அவங்களுடைய டிராகன் கிளான்லயே ரொம்ப தலை சிறந்தவங்க, பெரிய ஆளு. ஆனா ஆர்டினரியான ஆப்பனன்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ இவங்க அடிச்சதுலயே ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே வந்து உயிரோட போகவே மாட்டாங்க. ஆனா அடுத்த செகண்டே பார்த்து திரும்ப அவன் உயிரோட வரதுல இவங்க எல்லாருமே பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிடுவாங்க. எனவே இதுக்கு வாய்ப்பு இல்லை, எப்படி அவன்? அப்புறம் பார்த்தா பாடியே லிக்விட் ஃபார்ம்ல இருக்குது. திரும்பவும் பார்த்தா பழைய நிலைமைக்கு மாறிட்டான். நீ என்ன நினைச்சாலும் எவ்வளவு நேரத்துக்கு நினைச்சாலும் என்ன கொல்லவே முடியாது உன்னால. ஏன்னா நான் நினைச்சா மட்டும் இந்த ஃபைட்டை முடிக்க முடியும். கண்டிப்பா நான் உன்னை கடிச்சு சாப்பிட்டு என்னுடைய சக்திகளை இன்னும் அதிகப்படுத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போயிட்டு அவளை கடிக்க ஆரம்பிப்பான். அவ வழியால துடிக்கத்துல போட்டு அடிச்சு கும்பரா பாருங்க. திரும்பவும் அவ என்னதான் அட்டாக் பண்ணாலும் அது எல்லாமே திரும்ப ரீஜெனரேட் பண்ணிடுது ஈஸியா. அவனுக்கு எதுவுமே ஆகல. நீ பண்ற எல்லா விதமான விஷயங்களும் ரொம்ப வேஸ்ட் தான், உன்னால எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தா அவன் கடிச்ச இடம் வந்து ஒரு பாய்சன் மாதிரி வேலை செய்து அவளுக்கு பயங்கரமா வலிக்குது. அவன் பார்த்தா இன்னொரு பக்கம் அந்த ஒரு பாடியில இருந்து உன்னை நான் டேக் ஓவர் பண்ண போறேன், நீ எனக்கு தான் சொந்தம், உன்னை நான் அடையாம விட மாட்டேன்ற மாதிரி அவளுக்குள்ள பூந்தெல்லாம் ட்ரை பண்ண என்னை விட்டு போன்ற மாதிரி உன பக்கம் அவங்க 2 பேரும் கடுமையான சண்டை போட்டு இருக்கேன். சின்னாவும் என்னடா ஆச்சு அந்த பிளாக் டிராகனுக்கு? அவங்க அவ்வளவு பெரிய அட்டாக் பண்ணாலும் அவன் உயிரோட இருக்கான். ஹீரோக்கும் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு அது ஆர்டினரியான ஹீலிங் மேஜிக்கே கிடையாது. ஆரம்பத்திலே பவர் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிருக்கான். என் மாஸ்டருடைய பவரும் கம்மியா இருக்கு, நான் விட மாட்டேன், அவங்களுக்கு உதவி பண்ணி ஆகணும், இப்படியே போச்சுன்னா அவங்களை கொண்டுடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தன்னுடைய பவர் பயன்படுத்தி அங்க கிளம்புற பக்கம் எங்கடா போற, என்னடா பிளான் பண்ற, நான் அவங்களை காப்பாற்ற போறேன். காமெடி பண்ணாத, அங்க பெரிய சண்டை போயிட்டு இருக்கு, நீ நடுவில் போயிட்டு ஒன்னும் பண்ண முடியாது, அவங்க அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்காங்க, ஒரு சாதாரண ஹியூமனா உன்னால எதுவும் பண்ண முடியாதா? எனக்கு தெரியும் நீ சொல்றது சரிதான், ஆனா டைரக்டான அட்டாக் எல்லாமே இது மேல வேலை செய்யாதுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் ஜெயிக்கிறதுக்கான வழியா இருக்காது, வேற எதனா கண்டுபிடிக்கணும், நான் என்ன பண்றது? அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணி யோசிக்கிறான். இதுக்கு முன்னாடி பண்ண அட்டாக் பெரிய லெவல்ல பண்ணிச்சு. இதுதான் விஷயமா? சரி ஓகேன்ற மாதிரி உடனே பார்த்தா ஹீரோ சின்ன கிட்ட $1 கொடுத்துரு, இந்த இடத்த விட்டு இதை எடுத்துன்னு கிளம்பு, நான் கண்டிப்பா திரும்ப வரேன் உங்ககிட்ட. எங்கடா போறன்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தா டெலிபரேட் ஆயிடுவான் நம்ம மாஸ்டர் கிட்ட. அவ உன பக்கம் கையில பார்த்தா $1 கொடுத்து போயிட்டு இருக்கான்ற விஷயத்த பாக்க இன்னொரு பக்கம் ரெட் டிராகன் கிட்ட ஹீரோவும் வர, ஜேடு நீ என்ன இங்க வந்த? மாஸ்டர் நீங்க கவலைப்படாதீங்க, நான் நல்லா தான் இருக்கேன், உங்களுக்கு உதவி பண்ண தான் வந்தேன். கண்டிப்பா இவனுக்கு லாங் டிஸ்டன்ஸ் அட்டாக் தான் பெருசா வேலை செய்யும், ஆனாலும் இவனால தூரத்துல இருந்து விஷுவல் சென்ஸை சீக்கிரமா பண்ண முடியாது. அதனால நம்ம ஒளிஞ்சு பிடிச்சி அடிச்சாதான் இவனால கரெக்டா தோக்கடிக்க முடியும். பார்த்ததுக்கு அவனுக்கு கூட என்னது. அதுக்கப்புறம் அந்த டோராடன் சொல்லக்கூடிய அந்த ஒரு சாபமும் ஜேட் தோஃபன் இந்த கிண்டத்துடைய மிகப்பெரிய எனிமி, அவனை கொண்டுடுன்ற மாதிரி சொல்ல உடனே பார்த்தா ஹீரோ அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு நம்ம மாஸ்டர் கிட்ட வந்துட்டு, மாஸ்டர் உடனே நீங்க சின்னதா மாறுங்கன்னு சொல்லிடும். உடனே அவனுக்கு திரும்பவும் ஹியூமன் மாதிரி மாறிடு, அவங்களை தூக்கி ஹீரோ அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ஸ்பெல்ஸை உருவாக்கும். அது எல்லாமே டெலிபோர்டேஷன் ஸ்பெல்ஸ். என்னடா இது, குட் பை, திரும்ப பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தலைவன் மறைஞ்சிட இவன் பார்த்துட்டு ஷாக் ஆகும். ஒளிஞ்சு போடிச்சு விளையாடுறீங்களா, உங்க ஆட்டத்தெல்லாம் என்கிட்ட
காமிக்க முடியாது, நான் தான் இதுல ஜெயிக்க போறேன். இன்னொரு பக்கம் பார்த்தா ஜின்னா ஓடி போயிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா அவளுடைய டாலர்ல இருந்து டெலிபோர்ட் ஆயிட்டு இவங்க 2 பேரும் வெளியே வர, மாஸ்டர் நகராதீங்க அப்படியே இருக்கின்ற மாதிரி. உடனே பார்த்தா ஹீரோ அவங்களுடைய இன்னொரு கொம்பையை உடைச்சிருவோம். எதுக்கடா அவன் கொம்பை உடைச்சேன் அப்படின்னு ஒரு ஜின்னா உன பக்கம் ஷாக்காவேன். அதுக்கப்புறம் பார்த்தா மாஸ்டருடைய பவர் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. அந்த மேஜிக்கல் பவர் எல்லாமே டவுன் ஆகுதுல, அவ கடுப்பாவரா, அவ அழுவதுல. இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த பிளாக் டிராகன் அழுவுது, எங்க அவளுடைய சென்ஸ் எனக்கு வரலையே, அவ எங்க போயிட்டான்ற மாதிரி அவன் உன பக்கம் ஷாக் ஆகுறான். எனக்கு தெரிஞ்சு இன்னத்துக்கு அவனால நம்மள இருக்கிற இடத்த சென்ஸ் பண்ண முடியாது மாஸ்டர், அவன் உங்களை ட்ராக் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வரதுக்கு ட்ரை பண்ணுவோம், அதனாலதான் அவங்க கொம்பு உடைச்சேன், ஏன்னா அதுதான் பவர்ஃபுல்லான விஷயம்ன்றதுனால கவலையப்படாதீங்க. பேரியர் எல்லாமே முடிஞ்ச பிறகு அவனை போட்டு தள்ளிட்டு நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம். அவ பார்த்தா கடவுளை போயிட்டு ஹீரோ கத்திட்டு இருக்கா, டேய் கம்முனாட்டி நான் எதுக்கட இந்த மாதிரியான வேலை பண்ணேன், அதுக்கு நம்ம கன்சல்மெண்ட் பவரை பயன்படுத்தினா இந்த இடத்துக்கு மறைஞ்சிருக்கலாம்ல, என் கொம்பை தான் அதுக்கு உடைக்கணுமா? ஆனா மாஸ்டர் அதெல்லாம் வேலை செய்யாது, அதையும் அவன் தாண்டி வந்துருவா, உங்க கொம்பை உடைக்கத்தான் ஒரே வழி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, அப்புறமா இதை பேசி தீர்த்துக்கலாம். இதே சமயத்துல பார்த்தா திடீர்னு அந்த பிளாக் டிராகனுடைய உடம்பும் பார்த்தா அப்படியே அழுகுது. அப்புறம் பார்த்தா அவன் வெளியே வந்துடுறான். ஏன் இந்த மாதிரி நடக்கணும், ஏன் என்னை விட்டு போன, ஏன் என்ன கொல்லாம விட்டேன் அப்படின்னு அவன் மன குழப்பத்துல பேசுறதுல ஹீரோவே இன்னொரு பக்கம் பார்த்துட்டு ஷாக் ஆயிடுவான். இன்னொரு பக்கம் நம்ம ராக்கு பார்த்தா ரெடி ஆயிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி இப்ப டீமன் லார்டுடைய கேசல்ல போக இவங்களுக்கு முன்னாடியே பார்த்தா இன்னொரு குரூப் அந்த இடத்துல லீடிங்ல இருக்காங்க. அப்புறம் பார்த்தா சிம்மாசனத்துக்கிட்ட ஒருத்தர் இருக்கிறவன் தான் பிக் பவர் ஆஃப் தி டார்க் லார்ட் காரன் டோல், அடுத்த டீமன் லார்டு போல. இவன் எப்படி இங்க வரலாம்னு சொல்லிட்டு கடுப்புல பார்த்தா நம்ம ராக்கு பைப்புல அங்க பார்த்துட்டு கடுப்பாட்டு இருக்கேன். இதே சமயத்துல இன்னொரு பக்கம் நம்ம கிங்கும் அந்த ஆள கொண்டுட்டு ரெடியா இருக்கான் ஏதோ ஒரு விஷயத்த மாத்ததுக்காக. இவங்களுக்குள்ள நிறைய புரியாத புதிர்கள் எல்லாமே வச்சிட்டு இருக்கானுங்க. ரோடிய ஓனர் பக்கம் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறது ஹீரோவும் பார்த்துட்டு என்னமோ பெருசா நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தயாரா இருக்கான். அதோட இந்த சீசன் 1 முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த சீசன் 1 எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்த பட்சத்துல மறக்காம ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. அதே மாதிரி கமெண்ட்லயும் அடுத்த சீசன் வந்துச்சுன்னா போடலாமா வேணாமன்றதெல்லாம் சொல்லுங்க. அதை பொறுத்து உங்களுக்கு அடுத்த சீசனை நான் போடுறேன். ஆனா இன்னும் ரிலீஸ் ஆகல, அதை மட்டும் நான் இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நல்ல ஒரு சீரீஸ்ல திரும்ப உங்களை நான் மீட் பண்றேன். சரிங்க, நம்ம அதோட இந்த வீடியோ முடிச்சுமா.